வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் 2024 பொதுத்தமிழ் விடை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். முதல்ல 1 மதிப்பெண்களுக்கான விடை குறிப்புகளை பாருங்கள். சரி, பார்த்தாச்சா? அடுத்து போகலாமா? அடுத்து 2 மதிப்பெண்கள். காவில் முகில் தொகை ஏறும். காணா என்னது பொருள்? சோலை. காணா என்னது? சோலை. முகில்னா மேகம். முகில்னா என்னது? மேகம். அப்போ சோலையில் மேக கூட்டங்கள் தங்கி செல்லும். சரி, அதுக்கு 2க்கும் பொருள் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் கிடச்சிரும்? 2 மதிப்பெண்கள் கிடச்சிரும். சரி, அடுத்து பார்க்கலாமா? படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை என்னெல்லாம் பாருங்கள். வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல். சரியா? அந்த 4 எழுதினீங்கன்னா 2 மதிப்பெண்கள். 17 பாருங்கள். அகநானூறு 3 பிரிவுகளை கொண்டது. என்னதெல்லாம்? சொல்லுங்க பார்ப்போம். களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலை கோவை. வெரி குட், சூப்பர். அடுத்து போகலாமா? 18 நாங்குள் புழுவை குறிப்பிடுகிறது. இப்போது நாங்குள் புழுனா என்னது? மண்புழு. நாங்குள் புழுனா என்னது? மண்புழு. அப்போ மண்புழுவை பற்றி தான் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து போகலாமா? அதாவது இதில் நம்ம கையால் எழுதுகிற விட நம்மளுடைய பேச்சு இதுதான் என்னது? உணர்ச்சி மிக்கது. அதாவது பேசக்கூடிய வாய் உணர்ச்சி வெளிப்பாட்டை நம்மளுடைய கண் முன்னால் கொண்டு வர்றதுனால அது உணர்ச்சி மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 20ஆவது கேள்வி பார்க்கலாமா? இப்போ தஞ்சை பெரிய கோவில்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அந்த கோயில் தட்சிணமேரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ராஜராஜ சோழனால் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. என்னதுன்னு? தட்சிணமேரு. தட்சணமேரு. இதனுடைய விமானம் 216 அடியும் கருவறை 13 தளங்களையும் கொண்டது. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதிடுவீங்க, அப்படி தானே? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 21 தமிழ் ஆட்சி மொழி, பயிற்று மொழி, இலக்கிய மொழி. சரியா? தமிழ் என்னெல்லாம்? ஆட்சி மொழி, பயிற்று மொழி, இலக்கிய மொழி. அதாவது அப்போது உள்ள அரசியல் சுதந்திரத்தால் நாடெங்கும் ஆட்சி, கல்வி, வணிகம் இதெல்லாமே பொதுமொழி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்விக்கான பதிலை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.